தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம். பெரும்புக்குரியவர்களே, இன்று நாம் பேச இருப்பது ஜனநாயகன், பராசக்தி 2 திரைப்படங்கள் பற்றி. நண்பர்களே, தமிழ்நாட்டில் இன்று பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக ஜனநாயகன் படம் வந்திருக்கின்றது என்று சொன்னால் வரவில்லை, அதிலே ஒரு தடை இருக்கின்றது. இந்த தடைக்கு காரணம் இந்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திரைப்பட தணிக்கைத்துறை. திரைப்பட தணிக்கைத்துறை பொங்கலுக்கு வர வேண்டிய ஜனநாயகன் படத்தை பல்வேறு காரணங்கள் சொல்லி தடை செய்திருக்கின்றது. வழக்கு விசாரணைக்கு 21ஆம் தேதி தான் நீதிமன்றத்திற்கு வருகின்றது. என்ன காரணம் என்பதுதான் கேள்வி. ஜனநாயகன் விஜய் நடித்த படம். ஜனநாயகன் என்ற அந்த பெயரே அதில் உள்ளே இருக்கக்கூடிய அரசியலை சொல்ல தொடங்கி இருக்கின்றது. முழுக்க அந்த படத்துல என்ன இருக்கின்றது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த படத்திலே நடித்திருக்கக்கூடிய விஜய் இன்று மட்டும்தான் நடிகராக இருக்கின்றார். நாளை அவர் நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக தலைவராக இருக்கின்றார். அவர் அரசியல் என்ன அரசியல் என்பது முதலிலே கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கொள்கை எதிரி, தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசியல் எதிரி என்று வெளிப்படையாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒருவேளை இந்திய அரசாங்கம் அல்லது பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஒரு ஆதரவு, மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு கிடைத்து விட்டது என்ற கணிப்புக்கு அவர்கள் வந்து விட்டார்களா என்று நாம் சந்தேகிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஏனென்றால் ஆரம்பத்திலே விஜய்க்கு பெரிய தடைகள் பாரதிய ஜனதா மூலமாக வரவில்லை. இப்பொழுது பாரதிய ஜனதா தன்னுடைய திரைப்பட தணிக்கைத்துறை மூலமாக பிரச்சனைகளை ஒன்று செய்கின்றது என்று சொன்னால் அதற்கு பின்னாலே அவர்கள் வேறொரு முடிவுக்கு வருகின்றார்கள். விஜய் தன்னோடு கூட்டணி வைக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணிக்கு வர வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் உனக்கு நெருக்கடி தருவேன். இதுதான் வெளிப்படையாக தெரியக்கூடிய விடயமாக இருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடிக்கு ஆளாக்கி அரசியல் கட்சிகளை தன்னுடைய வசப்படுத்துவது என்பது புதிதல்ல. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களிலே மாநில கட்சிகளுக்கு அவர்கள் இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுத்திருக்கின்றார்கள், மாநில கட்சிகளை உடைத்திருக்கின்றார்கள், தங்களோடு இணைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கூட்டணியிலே என்பதெல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அது நடைமுறை காலத்திலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் செயல்பாடுகளாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஜனநாயகன் படம் தடை செய்யப்பட்டிருப்பது அல்லது இந்திய தணிக்கைத்துறை சான்றிதழ் கொடுக்காமல் இருப்பது சரியா என்பதுதான் கேள்வி. ஒன்று, நீ எனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் உனக்கு பிரச்சனை செய்வேன், உனக்கு எதிரான நடவடிக்கைகளை இறங்குவேன், உன்னை நான் நெருக்கடியில் தள்ளுவேன் என்று சொல்வது எந்த வகையான நியாயம்? இதுல எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? இது முக்கியமான விடயம். இது மட்டுமல்ல, உண்மையிலேயே அரசியல் காரணங்களால் தான் விஜய்க்கு இந்த நெருக்கடி கொடுக்கப்படுகின்றது என்பது தெரியும். விஜய் இதுவரை பணியவில்லை என்பதும் தெரிகின்றது. நாளை என்ன நடக்குமோ தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். நண்பர்களே, இன்னொரு படம் பராசக்தி. பராசக்தியை பொறுத்தளவில் பராசக்தி படம் தமிழ்நாட்டிலே நடந்த 1965களிலே நடந்த இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கதை என்று அதனுடைய தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் சொல்கின்றார்கள். இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்று சொல்கின்ற பொழுது 1965 தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவை ஆண்டதும் சரி காங்கிரஸ் கட்சி. ஆக காங்கிரஸ் கட்சியினுடைய அடக்குமுறைக்கு எதிராக, இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு கிளர்ந்தெழுந்து நடத்திய போராட்டத்தினுடைய வரலாற்றை மையமாக கொண்ட படம் பராசக்தி என்பது தெரிகின்றது. இப்பொழுது அந்த படத்திலே 25 இடங்களிலே தணிக்கைத்துறை வெட்ட சொல்லி இருக்கின்றார்கள். வெட்டப்பட்டு திரைக்கும் வர இருக்கின்றது. எதற்காக 25 இடங்களிலே வெட்டு விடுகின்றது? அந்த படம் அப்படி என்ன சொல்கின்றது? அது ஒரு உண்மையை சொல்கின்றது. இந்திய அரசாங்கம் அது யார் கையில இருந்தாலும் சரி, அவர்கள் இந்தி பேசாத மக்கள் மீது, பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மீது இந்தியை திணிக்கின்றார்கள், இந்தி ஆதிக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்கின்றார்கள், இந்தியை போற்றுகின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதுதான் கேள்வி. நேற்று காங்கிரஸ் கட்சி ஆண்டது. காங்கிரஸ் கட்சி இப்பொழுதும் ஆட்சியிலே இருந்து இந்த படம் நமக்கு எதிரான படம், இதை வரவிடக்கூடாது என்று எத்தனித்தால் அதில் கூட ஒரு நியாயம் இருக்கின்றது இல்லையா? ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி தான் அன்று அடக்குமுறை செய்தது. பக்தவச்சல் முதலமைச்சராக இருந்தார். காவல்துறை ஏவி அந்த இந்தி எதிர்ப்பு போராட்ட மாணவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அடக்குமுறையை மீறி எழுச்சி கொந்தளித்து தமிழ்நாடு முழுக்க பீரிட்டு கிளம்பியது. அந்த அடக்குமுறை செல்லாது என்ற நிலை உணரப்பட்ட பின்னாலே காங்கிரஸ் அரசாங்கம்
இந்திய அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் விடுத்து அங்கிருந்து ராணுவத்தை அனுப்புகின்றது. ராணுவம் வருகின்றது. ராணுவம் வந்து அடக்குமுறை செய்கின்றது. அதன் பின்னால் தான் தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான நிலைமை ஏற்படுகின்றது. அதாவது அடக்குமுறை மூலமாக மாணவர்களுடைய கிளர்ச்சி அடக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. இந்த வரலாற்று உண்மையிலே இன்னொரு செய்தி இருக்கின்றது. ராணுவம் வந்து ஏன் வர வேண்டும்? அப்போ எந்த அளவிற்கு மாணவர்களுடைய கிளர்ச்சி என்பது இருந்தது, மாணவர்களுடைய போராட்டம் எந்த அளவிற்கு எழுச்சிகரமாக இருந்தது என்பது நமக்கு புரிகிறது. இதிலே கொடுமை என்னவென்றால், கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காவல்துறையால், இந்திய ராணுவத்தால் பொள்ளாச்சி பகுதியிலே மட்டும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த வரலாற்று உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்தால் கூட இதுவரையில் வெளிக்கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் உண்மை. என்றால் அது மீது ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும். எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள், எப்படி கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் வந்து காயம்பட்டார்கள், எவ்வளவு பேருக்கு வந்து என்னென்ன மாதிரியான இழப்புகள் ஏற்பட்டது, இதற்கு தமிழ்நாடு காவல்துறையும் இந்திய ராணுவம் எந்த வகையில காரணமாக இருந்தது, தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்தியாவுடைய பிரதமர் எந்த அளவுக்கு காரணமாக இருந்தார்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மொழிக் கொள்கை எந்த அளவிற்கு தமிழர்களுக்கு எதிராக இருந்தது, இந்த உண்மைகளை எல்லாம் கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை 55 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட கட்சிகள் கொண்டு வரவில்லை. இதற்கு அவர்களால் பதிலும் சொல்ல முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. அதில் அவர்களிடம் நேர்மை இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. நமக்கு புரிய வேண்டிய உண்மை, இப்பொழுது இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அன்று நடந்த அந்த போராட்டத்திற்கும் இந்திய திணிப்பிற்கும் சம்பந்தம் இல்லை. பின் எதற்காக தன்னுடைய திரைப்பட தணிக்கைத்துறையின் மூலமாக இந்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு கெடுபிடிகளை செய்கின்றது, 25 இடங்களிலே வெட்டச் சொல்கின்றது என்று கேட்டால், 65 என்ன காரணத்திற்காக தமிழ்நாட்டு மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்களோ அதன் காரணமாக எழுதப்பட்ட வசனங்கள் இன்று இருக்கக்கூடிய இந்திய ஒன்றிய பாரதிய ஜனதா அரசாங்கம் இருக்கின்றதே, அந்த அரசாங்கத்தினுடைய இந்தி திணிப்பை கேள்விக்குள்ளாக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவருடைய மொழிக் கொள்கையை கேள்விக்குள்ளாக்கின்றது. அவர்கள் தமிழ் மொழியை அடக்கி ஒடுக்கி 2ஆம் தர மொழியாக்கி இந்தியை எப்படி முதன்மை மொழியாக மாற்றுவதற்காக எத்தனிக்கின்றார்கள் என்பதை விளக்குவதற்கான வசனங்கள் அங்கே இருக்கின்றன. ஆக தமிழ்நாடு எப்பொழுதும் தன்னுடைய தாய்மொழியை காத்துக் கொள்வதற்காக, எந்த மொழியும் நம் மீது திணிக்கப்படக்கூடாது என்பதற்காக உன்மத்தமாக போராடக்கூடிய ஒரு நிலப்பரப்பு, ஒரு பேரினம், ஒரு நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இனம் என்பது விளங்குகின்றது. இங்கே மீண்டும் நாம் நினைவு கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், பராசக்தியாக இருக்கட்டும், ஜனநாயகனாக இருக்கட்டும், இந்த 2 படங்களும் சொல்லக்கூடிய செய்தி எதுவாக இருந்தாலும் கூட அந்த படங்களை வெளியில் அனுமதிப்பதற்கான தேவை இருக்கின்றது. அது ஜனநாயகம். ஒரு படத்திலே என்ன கருத்தை சொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய உரிமை. அந்த உரிமையை மறுக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கும் கிடையாது, இந்திய அரசுக்கும் கிடையாது. இந்த இடத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் பராசக்தியிலே விழுந்த வெட்டையும் கண்டிக்கவில்லை, ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டக்கூடிய தடையையும் கண்டிக்கவில்லை, அதாவது திமுக கண்டிக்கவில்லை. இதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால், நிலவக்கூடிய அரசியல் சமூக சூழல் என்பது நிச்சயமாக உறுதிபட ஜனநாயகத்திற்கான சூழலாக இல்லை. மக்கள் தங்களுடைய விருப்பப்படி உரிமையின் பேரில் வாழ்வதற்கான நிலைமை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. எனவே நாம் இந்த சமயத்தில் நம்ம தமிழ்நாடு அரசுக்கும் சரி, குறிப்பாக இந்திய திரைப்பட தணிக்கைத்துறையாக வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவுடைய ஒன்றிய அரசாங்கத்தையும் சரி, மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக ஜனநாயக படத்தை வெளியிடுவதற்கான நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக வலியுறுத்தி